ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த மாதத்தின் கடைசி ஆராதனைக்கு அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பல நேரங்களில் நாம் செய்கிற பல தவறான காரியங்கள், பல நேரங்களில் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் செய்கிற பல காரியங்கள் என்னவென்று சில வார்த்தைகளை கொடுத்து நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த நல்ல வார்த்தைகளை நான் உங்களுக்கும் சொல்ல நான் விரும்புகிறேன். வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாகப் போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற மனுபுத்திரருக்கும் உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதுக்கு நீ யார்? நீங்க ஒருவேளை கேட்கலாம், பிரதர், நான் எப்ப மறந்தேன்? நான் எப்ப கர்த்தரை மறந்தேன்? நான் மறக்கவே இல்லையே. நான் கல்லு இடிச்சா, காலில் கல் இடிச்சா இயேசுவேன்னு சொல்றேன். சோறு பொங்கி அப்படி கொதிக்கும் போது கை மேல தண்ணி பட்டுட்டா, சுடு தண்ணி பட்டா இயேசுவேன்னு சொல்றேன். நான் எப்ப மறந்தேன்? எப்பெல்லாம் எனக்கு கஷ்டங்கள் வருகிறதோ அப்பெல்லாம் இயேசுவேன்னு கூப்பிடுறேனே, நான் மறக்கவே இல்லையே. ஆனா ஆண்டவர் தன்னுடைய வசனத்தின் மூலமா நம்மோடு கூட பேசுகிறார். நீ மறப்பதற்கு நீ யார்? வானத்தை உண்டாக்கின தெய்வத்தை மறப்பதற்கு நீ யார்? எப்ப மறக்கிறோம்? எந்த சூழ்நிலையில மறக்கிறோம்? என்னென்ன விஷயத்துல நம்ம மறக்கிறோம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. உங்கள் வீட்டில ஃபர்ஸ்ட் சொல்லுற, உங்கள் வீட்டில ஏதாவது ஒரு நல்ல காரியம், ஒரு ஃபங்க்ஷன் என்று ஒன்று உண்டானால் அந்த இடத்துல முதலாவது நாம் கர்த்தரை மறந்து விடுகிறோம், நம்முடைய சுயத்தை வெளிப்படுத்துகிறோம். எங்க கர்த்தரை நாம மறக்கிறோம்னா, ஆண்டவர் சொல்றார், உலகத்தார் செய்கிறதை போல நீங்க உலக வழக்கத்தின்படி செய்யாது இருப்பீர்களாக என்று சொல்லுவார். அந்த இடத்துல உலகம் சொல்லுகிறபடி நாம பல விஷயங்களை நாம செய்து கர்த்தரை மறந்து போகிறோம், கர்த்தருடைய உடன்படிக்கையை மறந்து போகிறோம். அதெல்லாம் ஒண்ணு இல்லை. பிள்ளை பெரிய பிள்ளையாச்சு, அதுக்கு சந்தனம் பூசி, அதுக்கு பூவெல்லாம் வச்சு, அதை பண்ணி இதை பண்ணி இதை செய்யணும், அதெல்லாம் ஒன்றும் சடங்கெல்லாம் இல்லை, இது செய்யணும் சொல்லுவாங்க. வீடு புது வீடு போறேன்னா இல்ல இல்ல இதை செய்யலாம் சொல்லுவாங்க. சமீபத்துல நான் ரொம்ப நாள் கழிச்சு தம்பி நிக்கோலஸும் நானு அவருடைய நண்பர் அண்ணன் தமிழ் அண்ணனுடைய கடையில நான் போய் உட்கார்ந்து இருக்கிறேன். அப்போ ஒரு போட்டோ எடுத்து காட்டுறாரு. அது இயேசு கிறிஸ்துவை தவிர எல்லாரும் இருக்கிறாங்க. கிறிஸ்துவ வீடு. அவர் சொல்றாரு, சாமி அந்த கிராஸ் பெல்ட் போட்டு அமர்ந்து இருக்கிறார், ஓமம் வளர்க்கிறாங்க, பசுமாடு உள்ள கூட்டு வராங்க. ஆனா அந்த வீட்டுல இயேசு கிறிஸ்து மாத்திரம் இல்லை, மிச்சம் எல்லாமே நடக்குது கிறிஸ்துவ வீடு டெடிகேஷன். நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன், கிறிஸ்துவர்கள் செய்கிற பெரிய தவறு சாங்கியம், சடங்கு, இன்னும் என்னென்ன இருக்குதோ இதெல்லாம். அதே போல நம்ம வீட்டுல ஒரு துக்ககரமான காரியம் நடக்குதுன்னு வச்சுங்க, டெய்லி சாயங்காலத்துல 8 மணிக்கு நம்ம ஜெபம் பண்றோம், குடும்பமா ஜெபம் பண்றோம்னு வச்சுங்க, அன்னைக்கு என்ன பண்ண மாட்டோம்? நாங்க பாருங்க, கொஞ்சம் தயவு செய்து பேசுங்க, அன்னைக்கு என்ன பண்ண மாட்டோம்? ஜெபம் பண்ண மாட்டோம். என் அப்பா சேர்த்து கொடுத்தாரு, எப்படி கொடுத்தாரு ஜெபம் பண்ணுறது? அப்பா சேர்த்துட்டாரு, எப்படி கொடுத்தாரு? சாப்பிடாது. சாப்பிட்டீங்கல்ல கேட்கிறேன், சாப்பிட்டீங்கல்ல? உண்மைதான் கேட்கிறேன், சாப்பிட்டீங்கல்ல? என் தகப்பனார் மரித்து போனா, எனக்கு செய்தி வருகிறது, நான் வரேன் வேலூர்ல இருந்து
வந்து தகப்பனுடைய சவத்தை பார்த்து அழுது முடித்து கொஞ்ச நேரம் ஆச்சு. கர்த்தருடைய வார்த்தை என்னோடு கூட பேசப்பட்டது. என்னன்னா, அவர் பூரண ஆயுசுல தான் மருந்து போனார். பலத்தின் மிகுதியா 80 தானே, 70 பலத்தின் மிகுதியா 80. உங்க அப்பாவுக்கு 95 வயசு ஆயிடுச்சு. கிரேஸா இருந்தாரு. சந்தோஷமா போ அப்படிங்கிற சத்தத்தை நான் கேட்ட உடனே வீட்டுக்குள்ள வந்த தம்பி நிக்கோலஸ் அழைச்சு இன்னொரு விருதரை கூப்பிட்டேன். மதியம் லஞ்ச் ஆர்டர் பண்ணுங்க. உண்மைதான் சொல்றேன், மதியம் லஞ்ச் ஆர்டர் பண்ணுங்க, நைட் டிஃபன் ஆர்டர் பண்ணுங்க, எல்லாத்தையும் சகோதரர்கிட்ட சொல்லி நான் செய்ய வச்சேன். ஏன் காரணம் என்னன்னா, என் தகப்பன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஜெபத்தோடு மரித்து போனார் என்ற செய்தி. எனக்கு பிரியமான என் தேவச்சனமே, இப்படி நம்ம வீட்டில் துக்ககரமான காரியம் வந்தால் தின்னாத இருக்கிறோமா, அதுக்காக சொல்ற. சாப்பிடாத இருக்கணுமா, சாப்பிட்றோமே, ஐயோ அந்த சிஸ்டர் தான் நீ ரொம்ப டயர்டாயிருவ, நாளைக்கு தான் பாடி எழுதுறாங்க, அதனால சாப்பிடுன்னு சொன்னாங்க, சாப்பிட்டோம். ஆனா அந்த சிஸ்டரை விட, அந்த பிரதரை விட, நம்மை ரட்சித்த, நம்மை உண்டாக்கின நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை மறப்பதற்கு யார்? உண்மைதான் சொல்ற, நீ என்னை மறப்பதற்கு யார்? நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டா மறந்துடும்ல. ஒண்ணு வேணாங்க, கிறிஸ்மஸ் டெய்லி சாயங்காலம் ஜெபம் நடக்குது நம்ம வீட்டில். கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஜெபம் பண்ணுமா? அவ்வளோ பாத்திரம் இருந்துச்சு. பிரியாணி பாத்திரம், சிக்கன் கிரேவி பாத்திரம், அத்தனையும் கழுவி போட்டு எனக்கு படுக்கிறதுக்கே டயர்டாயிடுச்சு சிஸ்டர். அதனால இன்னைக்கு ஒரு நாள் ஆண்டவரை கொஞ்சம் எக்ஸ்கியூஸ், நீங்க பிறந்த நாளைக்கு தான ஆண்டவரே நான் என்ன பண்ணேன், பிரியாணி பண்ணேன். ஆண்டவர் கேட்கிறார், என்னை மறப்பதற்கு நீயா? வானத்தையும் பூமியை உண்டாக்கினேன், நீ என்னை மறப்பதற்கு நீயா? இன்னைக்கு எத்தனை நேரங்கள் ஆண்டவர் மறந்துருக்கிறது தெரியுமா? ஒரு பிரச்சனை வந்துட்டு ஆண்டவரை மறந்துட்டு வாயில என்னென்னவோ வரதெல்லாம் பேசிடுறோம் தெரியுமா? ஆண்டவரை மறந்துடும். நம்ம ரட்சிக்கப்பட்டவங்கன்றதே மறந்துடும். நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்பதை மறந்துடும். கர்த்தருடைய பந்தியில கை வைக்கணும்ன்றதை மறந்துடும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் எச்சரிக்கை சொல்கிறார், நீ என்னை மறப்பதற்கு நீயா? அல்லேலூயா. இந்த உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறப்பதற்கு நீயா? உங்களை யார் உண்டாக்கினார் தெரியுமா? கர்த்தர். நம்மை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார், மண்ணில் உண்டாக்கினார். ஆனால் ஜீவ சுவாசத்தை நாசிலே ஊதி என்னை ஜீவ ஆத்மாவாக இந்த பூமியிலே வைத்தார். நான் இன்னைக்கு ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவரை மறப்பதற்கு நீயா? அவரை மறப்பதற்கு நான் யார்? எனக்கு பிரியமான தேவச்சனமே, வாழ்வானாலும் சரி, சாவானாலும் சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார், பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உலகம் நம்மை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க கூடாதுங்க. இந்த உலக சிநேகிதம் நம்மை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க கூடாதுங்க. இந்த உலக நட்பு நம்மை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க கூடாதுங்க. நம்முடைய சொந்த பந்தம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க கூடாதுங்க. நம்முடைய பிரச்சனை சண்டை கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க கூடாதுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வாதமான வார்த்தையை சொன்னா அப்படியே நிறைய பேர் மூச்சு இருக்கும். இதெல்லாம் சொன்னா அப்படியே என்னவோ இன்னைக்கு ஆயிடுச்சு. ஆமா, கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். என்னவோ ஆயிடுச்சு தான், கர்த்தர் என்னை எச்சரிக்கிறார். எப்பா, எந்த சூழ்நிலையிலும் நீ என்னை விட்டு பிரியாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 நாளைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை இரவு நான் பட்ட வேதனைக்கு அளவே கிடையாது. என்னுடைய இருதயம் நின்று போகிற அளவுக்கு என்னுடைய இருதயத்தில் அவ்வளவு வலி. என்னால் நிற்க முடியல, பேச முடியல. ஒரு பக்கம் ஷூட்டிங் ஆகிட்டே இருக்குது. நாங்க 2 பேர் உட்காந்து பேசிட்டே தான், ஜொபான் கூட பண்ணல. என்னை விசாரிச்சு பேச வந்தான், அவ்வளவுதான். பேசிட்டு அவன் கடந்து போக, நேற்று முந்தானத்து ராத்திரியெல்லாம் நிம்மதியான ஒரு நல்ல தூக்கம். காலைல 6 மணிக்கு தான் நான் எழுந்திரிச்சேன். நான் யோசிச்சேன், சும்மா கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருந்தோம், அவ்வளவுதான். இதற்கே ஆண்டவர் என்னை வாழ வைப்பார் என்றார்.
நீங்கள் அவரோடு கூட உன்னை உண்டாக்கின தெய்வத்தோடு கூட நீ பேசிக்கொண்டு இருப்பாயானால், அவரை மறக்காமல் நீ நினைத்திருப்பாயானால், கர்த்தர் உன்னை நினைத்தபடி உன்னுடைய வாழ்க்கையில சுகத்தை, பலத்தை, தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. மறக்காம நேற்று சாயங்காலம் போன் பண்ணி கேட்டான், எப்படி இருக்கு, ஹவ் இஸ் யுவர் ஹெல்த் அப்படின்னு கேட்கும்போது, பரவாயில்ல, இருந்தாலும் கொஞ்சம் பலவீனம் இருக்குது, நான் அதை பொருட்படுத்தலன்னு சொன்னேன். உண்மையாக சொல்றேன், பலவீனம் இருந்தாலும் அந்த விசாரிப்புன்னு ஒரு சத்தம் கேட்கும்போது நம்ம வாழ்க்கையில ஒரு சந்தோஷம். அவர் நம்மை விசாரிக்கிற தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. பல நேரங்கள் அவரை நாம் மறந்து போகிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேளு. உண்மையை சொல்றேன், இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் உம்மை மறந்தது உண்மை இல்லைன்னு சொல்லி உங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் இதுவரைக்கும் ஆண்டவர் ஒரு நாள், ஒரு பொழுதும், ஒரு இமைப்பொழுது கூட நான் மறந்தது உங்களால் சொல்ல முடியுமா? எத்தனையோ நேரங்களில் நான் மறந்தது உண்மை, நான் மறந்தது உண்மை, நான் மறந்தது உண்மை. நம்மை உண்டாக்கின தெய்வம், நம்மை உண்டாக்கின தெய்வம் இன்றைக்கு நம்மை உணர்வுபடுத்துகிறார், உணர்வூட்டுகிறார். நீ இனி மறந்து போகாத. அடுத்ததாக வாசிக்கலாம் ரோமர் எழுதின நிருபம், ரோமர் எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 20வது வசனம். ரோமர் 9:20. மனுஷனே, தேவனோடு எதிர்த்து நிற்கிற எதிர்த்து நின்று தர்க்கிக்கிற நீயா? நீயே என்னை இப்படி உண்டாக்கினீர் என்று சொல்லலாமா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, மனுஷனே, தேவனோடு நீ என்ன பண்ற? எதிர்த்து நின்று தர்க்கிக்கிற. அப்படின்னா என்ன தெரியுங்களா? எதிர்த்து நின்று தர்க்கிக்கிறது. காய்கறி எடுக்க மாட்டேன் போ. எப்படி எதிர்த்து நிற்கிறது, தர்க்கிக்கிறது. இருக்கிற சிலரெல்லாம் எனக்கு இது பிடிக்காதுன்னா பிடிக்காது, ஆமா எனக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காது, சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன். உன்னையாவது இதை செய்ய சொல்லுது, தர்க்கிக்கிறது, தர்க்கிக்கிறது. தர்க்கிச்சு எதிர்த்து நிற்கிறது. ஏன் சாமி பண்ணி எதிர்த்து நின்று தர்க்கிக்கிறது. இதெல்லாம் இங்கதான் செல்லும். வினோதினி அக்கா மாதிரி ஹாஸ்பிட்டல் போனா செல்லும். எங்கள வந்திருக்கிறாரு, அவருக்கு உப்புமா பிடிக்காது, பொங்கல் பிடிக்காது. ஞானமணி காலேஜில் போய் எல்லாம் முடிச்சு. உண்மைதான். நாம சில நேரம் பெற்றோர்களுக்கு எதிர்த்து நின்று தர்க்கித்து பேசுவோம். அதுவே ஆண்டவர் தவறுன்ற. இதுல ஆண்டவர்கிட்ட எதிர்த்து நின்று தர்க்கிக்கிறது. உண்மையாக சொல்ற, இந்த கிறிஸ்தவர்களை போல இந்த மோசமானவங்க இருக்கிறாங்க யாருமே கிடையாது. விசுவாசி, அவங்க சொல்ற விசுவாசிகளை போல மோசமானவங்க யாரும் கிடையாது. ஏன்டா ஆண்டவர் என்னை இப்படி சோதிக்கிறாரோ? ஆமா, இவங்க யோகிட்டு பக்கத்து சொல்றது, ஆண்டவர் ஏன்டா என்னை இப்படி பண்ணிட்டாரு தெரியல, என்னை ஏன்டா இந்த வீட்டுல இருந்து கட்டினாருன்னு தெரியல, ஏன்டா என்ன இல்ல இங்க இருந்து வந்ததுதான் இங்க வருது. நான் போய் நான் உன் வயிற்றுல போய் பிறந்த மாதிரி கேட்கிறீங்க, அதனால இங்க வருது, பொய்யுது கேட்கறது. இங்க வார்த்தை சொல்லுது, உண்டாக்கின நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? அந்த வீட்டு பிள்ளைங்களை பார், அந்த பேரண்ட்ஸ் பார், அவங்க எப்படியெல்லாம் தங்க பிள்ளைங்களை வளர்க்குறாங்க. அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி தராங்க தெரியுமா பசங்களுக்கு. போய் நான் இந்த வீட்டில் வந்து பிறந்தேன், எந்த வீட்டில். இப்போ சிலர்லாம் யோசிக்கிறீங்க, போய் இவங்கிட்ட வந்து மாட்டீங்க. யார்கிட்ட? கோபிக்கிட்ட. இந்த சர்ச்சில் வந்து மாட்டீங்க. போய் இன்னைக்கு வீட்டிலே இருந்தா நல்லா இருந்துக்குமே, இன்னைக்கு வீட்டிலே இருந்தா கூட நல்லா இருந்துக்குமே. வந்து மாட்டணுமேடா.
சில மூச்சு சொல்லுது மாட்டுங்க. ஆனா பெத்தவங்களை பார்த்து கேட்கறீங்க பாரு சில கேள்வி. எனக்கு என்ன சேர்த்து வச்சுட்டேன். நான் கேட்பேன், உங்களுக்கு இயேசு என்ற நல்ல தெய்வத்தை அவர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னதாங்க சொல்றார்? இயேசு என்ற நல்ல தெய்வத்தை உங்களுக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். பரலோகத்தின் பொக்கிஷத்தை உங்களுக்காக சேர்த்து வைத்திருக்கிறார்கள். ஆண்டவரை பார்த்து நம்ம சில நேரம் கேட்கணும், நமக்கு பிரச்சனை வந்துட்டா ஆண்டவர் ஏன்டா என்னை இப்படி சோதிக்கிறார் தெரியல பிரதர், ஏன்டா என்னை இப்படி பண்றாரு தெரியல பிரதர், ஏன்டா என் குடும்பத்துக்கு மாத்திரம் இப்படி 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 ஒரு சூழ்நிலை வருதுன்னு தெரியல பிரதர். ஒரு நாள் ஆண்டவர் எதிர்த்து பேசாத அவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். பாடும் நல்லா, என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. தெரியுமா இல்லையா அந்த பாட்டு? தெரியாத மாதிரியே பார்க்குறீங்க. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னில் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. அப்புறம் நம்ம செய்கிற எல்லா வேலையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அம்மாவை எதிர்த்து பேசுறதையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். இப்போ உட்காந்து உள்ளுக்குள்ளே உருமுறுக்கிறதையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. என் அம்மா ஒரு வேலை ஃபோன் பண்ணி சொல்லிடுச்சோ, எங்கள் அம்மாலாம் ஃபோன் பண்ணி சொல்லலை. நீ சொன்ன விஷயம் அங்கே பக்கத்தில் ஒருத்தர், எங்கள் அம்மா பக்கத்தில் ஒருத்தர் நின்று கேட்டார் இல்லை, அவரு உடனே எனக்கு இப்போ கனெக்ஷன் கொடுத்து பேச வைக்கிறார். அப்பா சண்டி இப்படியெல்லாம் பேசினாப்பா, அதனால நீ கொஞ்சம் பேசுப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கதாங்க சொல்றேன், ஆண்டவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய உட்கார்தலையும் எழுதலையும் அவர் அறிந்திருக்கிறார். நான் சொல்ல வேதம் சொல்றேன், நான் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் அவர் அறிந்திருக்கிறார். யோனா அடிக்கிறவர் சொல்வாரு, நான் அடித்தளத்துல போய் படுத்தேன், அங்கேயும் கண் இருந்தது. ஆமென், அல்லேலூயா. நீ எங்க இருந்தாலும் ஆண்டவருடைய கண்கள் உண்மையை நோக்கமாயிருக்கிறது. வேதம் சொல்லுது, நீதிமான்களின் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. எனக்கு பிரியமான என் அன்பு தேவச்சன் அவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அடுத்ததாக ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 14:4. மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அங்கே மற்றவர்களுடைய வேலைக்காரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதற்கு நீ யார்? சஞ்சய் யோகிமா, ஜான் யோகிமா, கோபி யோகிமா, அந்த கோபியில் எந்த கோபி? ஒனேசிமஸ் கோபி. ஏன் நான் கோபி கோபின்னு? ஒனேசிமஸ் கோபி யோகிமா, அவர் யோகிமா, இவர் யோகிமா? இங்க ஆண்டவர் சொல்றார், மற்றவருடைய வேலைக்காரனை நீ குற்றவாளி என்று தீர்ப்பதற்கு நீ யார்? அடுத்தது வாசிக்கணும். அவன் நின்றாலும் விழுந்தாலும் என்னுடைய எஜமான், என்னுடைய எஜமானாகிய இயேசு எனக்கு உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான் என்று நிலைநிறுத்தி கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. ஆமென், ஆமென், அல்லேலூயா. தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. இயேசு கிறிஸ்து நம்மை நிலைநிறுத்த செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம ஒத்துக்கொள்ளணும், நாம ஒத்துக்கொள்ளணும். பேதுருவை பார்த்து ஆண்டவர் 3 விஷயம் வினாவுகிறார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி பார்த்தால் தெரியும். பேதுருவே, நீ
நீ யாருன்னு கேட்பார். மன்னிக்கணும், பேதுருவே தான் கேட்கல, நீ யார்? அவர் சொல்ற, நான் பேது. நீ என்னை நேசிக்கிறியா? ஆமா. திரும்பி கேட்பாரு, நீ யாரு? நீ என்னை நேசிக்கிறியா? திரும்பி கேட்பாரு, நீ யாரு? என்னை நீ நேசிக்கிறியா? இந்த வார்த்தையை நான் பேசும்போது எனக்கு இப்பொழுது யாக்கோப்பை கர்த்தர் காட்டுகிறார். யாக்கோப்பு அவருடைய தகப்பன் கேட்கிறார், ஈசாக்கு இல்லையே, வாசனை என்னமோ ஏசா மேல இருக்கிற வாசனை தான் அடிக்குது, ஆனா குரல் யாக்கோப்பு குரல் அடிக்குது. இல்ல 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 இல்ல, இன்னைக்கு நம்ம அப்படிதான் ஆண்டவரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். போன வாரம் அந்த ஊழியர் கூட்டத்துக்கு போகும்போது அருமையான ஒரு வார்த்தை இன்ன வரைக்கும் என் மைண்ட்ல அப்படியே சுத்திட்டே இருக்கு. சொல்றேன், அந்த ஊழியரை பார்த்து நானும் பேசினேன், தம்பியும் பேசினேன். என்ன தெரியுமா? எழுத்து கொள்ளும், ஆவி உயிர். மனுஷனுடைய சொற்கள் உன்னை கொல்லும், கர்த்தருடைய வார்த்தை உன்னை என்னை உயிர்ப்பிக்கும். 2 Corinthians 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் வரைக்கும் பார்த்து வாசிக்கிறதுக்கு நேரம் இல்ல, விட்டுருங்க. இங்க வாங்க பாத்துக்கலாம், சரியா? இன்னைக்கு அடுத்தவர்களை நம்ம குறை பேசுவது, மற்றவருடைய வேலைக்காரனை நம்ம குறை பேசுவதற்கு தான் இன்னைக்கு நம்ம நிக்கிறோம். அடுத்தவங்களை பார்த்து, அடுத்த ஊழியனை பார்த்து, அடுத்த விசுவாசியை பார்த்து, அடுத்த சபையை பார்த்து, அந்த சர்ச் எப்படி இருக்குது பாரு, இந்த சர்ச் எப்படி இருக்குது பாரு, அந்த சபை விசுவாசி எப்படி இருக்கிறா பாரு, இந்த சபை ஊழியக்காரன் எப்படி இருக்கிறா பாரு, இதை மேட்ச் பண்றோம். நான் ஒரே ஒன்று சொல்வேன், நீயும் ஆண்டவர் எப்படி இருக்கீங்க? ஆண்டவருக்கு உனக்கு இல்ல உறவு எப்படி இருக்கு? ஆண்டவரோடு கூட நீ எத்தனை மணி நேரம் செலவிடுற? நீ 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 வந்து மற்றவங்க குற்றவாளி தீர்க்கிறியே, அவர் ஜாதியா இருக்கிறார், அவர் யோகியமா இருக்கிறாரா, இவர் யோகியமா இருக்கிறாரா நீ கேட்கிறியே. நான் கர்த்தர் திரும்பவும் என்னுடைய நிலையிலே என்னை கொண்டு வந்து நிறுத்த வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. விழுந்து போனவனை கொண்டு வந்து நிறுத்த வல்லவராய் இருக்கிற தெய்வம் இந்த காலவெளியில உன்னோடு கூட பேசுகிறார். நீ ஜெபத்துல ஒருவேளை குறைபட்டிருக்கலாம், விசுவாசத்திலே குறைபட்டிருக்கலாம், ஆவியிலே தேவன் மேல் கொண்டிருந்த அன்பிலே நீ விலகி இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உன்னை மறுபடியும் கர்த்தர் நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவச்சனே, ஒருவேளை நீ நினைக்கலாம், எனக்கு ஒன்றும் தெரியாது, கோபி பாஸ்டர் ஒன்றும் தெரியாது, அந்த ஊழியருக்கு ஒன்றும் தெரியாது, என் பேரண்ட்ஸ் ஒன்றும் தெரியாது, என்னை பெற்றெடுத்தவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, என் உறவினர்களுக்கு ஒன்றும் தெரியாது, என் நண்பர்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் உன்னை உண்டாக்கி கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். இன்றைக்கு என் மகனே, என் மகளே, நீ எழுந்து கர்த்தருக்கு நில்லு. கர்த்தர் உன்னை நிலைநிற்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. யாக்கோபு ஏமாற்றுக்காரன் தான், ஆனால் கர்த்தரிடத்திலே வாழ்ந்தான், கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்து நின்றான். யாக்கோபுக்கு கர்த்தர் இஸ்ரவேல் என்று பெயரை மாற்றி யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்த தெய்வம் அவர். ஆமென். உன்னை என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கடைசியாக ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். யாக்கோபு 4:12. நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே. அல்லேலூயா. இந்த வார்த்தையை, இந்த நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் பரிசுத்த ஆவியாகிய ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். ஆமென். அவர்தான் நம்மை ரட்சிக்க முடியும், அவர்தான் நம்மை அழிக்கவும் முடியும். ஆமென். ஒரு கிறிஸ்துவனை அல்லது ஒரு விசுவாசி அல்லது ஒரு ஊழியக்காரனை ஒருவேளை இந்த உலகம் அழிக்க நினைக்கலாம், எதிராளிகள் அழிக்க நினைக்கலாம், உனக்கு விரோதமாய் பேசுகிற ஜனங்க அழிஞ்சு போகலாம் நினைக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தர் ஒருவேளை நாம் மரித்து போனால் அது என்னுடைய அழிவு அல்ல. வேத வசனம் சொல்லுது, என்னை விதைக்கிறார்கள், என்னை போல விசுவாசத்திலே வல்லவர்களாய் இருக்கிற பல ஆயிரமான ஒரேசிமுகளை கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அழிக்கப்படுவது இல்லை, நாம் விதைக்கப்படுகிறோம். எனக்கு பிரியமான என் அன்பு தேவச்சனமே, இங்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்மை அழிக்க, நம்மை ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நம்மை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார்.
படிச்சு அதை முடிக்கலாமா? மற்றவனை நீயா நீயா நீ 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 மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு இந்த சிஸ்டர் வராங்களா சொல்றதுக்கு, இந்த பிரதர் வராங்களா சொல்றதுக்கு குற்றப்படுத்தாதீங்க. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்க. அவங்க அத்தனை வருஷம் விசுவாசிக்குங்க, அவங்க ஏன் பிரதர் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க? குற்றப்படுத்தாத. இன்னிலிருந்து உண்மையா சொல்றேன், இன்னிலிருந்து ஒருவர் மேல குற்றப்படுத்தாதீங்க. ஆமென். அதே போல ஏன் எங்க சொல்லுவீங்க? ரேவதி தெரியலையா, நான் பார்க்காம வந்துட்டேன், தயவு செய்து அதையும் சொல்லாது இருப்பீர்களா? எங்க ரேவதி சுமதி, எனக்கு தெரியலையா, தெரியலப்பா, நான் கொஞ்சம் வேகமா வந்துட்டேன், டைம் ஆச்சு, சொல்லாது இருப்பீர்களா? அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே, வரவே வராது. உண்மைதான் சொல்றேங்க. ஒவ்வொரு பெயருக்கு ஒரு குற்றம் சாட்டாதீங்க. அவர்களுடைய சிநேகிதி, இவர் அவர்களுடைய சிநேகிதர். நம்ம ஈஸியா சொல்லுவோம், எனக்கு தெரியாது. என்னது எனக்கு தெரியல. இப்போ நம்ம சந்தியை பார்த்து கேட்க, அப்பா அவர் ரெடியா இருந்தா இருக்காரு, தெரியல. சஞ்சய்க்கு சொல்லாம தான் போயிருப்பாரு, எஃப்சிபாக்கு சொல்லாத போயிருப்பாரு. எனக்கு தெரியாதுன்னா ரெடியா இருந்தா இருந்துச்சு, எனக்கு தெரியாது அப்படின்னா நம்ம என்ன எங்க நிக்கிறோம்? நம்ம எங்க நிக்கிறோம்? அவ்வளோ ஐக்கியத்தில் நிற்கிறோம். எதில் நிற்கிறோம்? அவ்வளோ ஐக்கியத்தில் இருக்கிறோம். ஏன் போனே எடுக்கல? ஏன் போன் எடுக்கலப்பா? காலையில் பண்ண ஏன் போனே எடுக்கல? ஏன் போன் எடுக்கல? தெரியலன்னு சொல்ல முடியுமா? அது மட்டும் அதுக்கே கேட்குறேன். ஃபோன் அடிச்சதே தெரியலன்னு சொல்ல முடியுமா? நீ மொபைலை பார்க்காத இருந்திருப்பியா? அடுத்த கேள்வி சைலண்ட் லிஸ்ன். நீ ஃபோன் மொபைலை பார்க்கல, அடுத்த கேள்வி ஒன்றும் இல்லை. இதுக்கெல்லாம் நல்ல பதில் சொல்லுவோமே. ஆண்டவர் கேட்பாரே, ஆண்டவர் கேட்பாரே. மற்றவர்களை குற்றப்படுத்தாதே, அவர்கள் குற்றத்தை மன்னித்து அவர்கள் குற்றத்துக்காக ஜோமனாகும். அல்லேலூயா. உண்மைதாங்க. மற்றவர்களை ஈஸியா குற்றப்படுத்திடும். உண்மைதான் சொல்ல, ஈஸியா குற்றப்படுத்திடும். அவர் தான் யோகியம். எவரு அவர் என்ன பெரிய யோகியமா? அப்படியே நீங்க ஒரு யோகியமா பேசுறாரு. அவர் என்ன ஜோம் பண்றாரா? இப்ப பசி எனக்கு உண்மைதான் சொல்ல, இப்ப பசி எனக்கு உண்மையிலே இப்ப பசி, எனக்கு தான் பசி. எனக்கு வந்து என் பொண்டாட்டி சாப்பிட்டாங்க, மாமிசத்துக்கு மாமிசம், அவள் என் மாமிசம் தானே, நான் சாப்பிட்டாங்க, ஏன் பசி ஆகணும்? என்ன ஆச்சுப்பா? என் தலைவருக்கு 12 மணிக்கு தான் அவர் பசியை எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ திடீர்னு ஒரு பசி எடுத்துக்கிச்சு. என் வீட்டுக்காரர் சாப்பிட்டாதான் நான் சாப்பிடணும்னு உட்காந்தா உனக்கு தான் டயர்டா? புரியுதா? இன்னைக்கு நம்ம அப்படிதான் நிறைய தவறு நம்ம அப்படிதான் பார்க்கிறோம். இன்னைக்கு அடுத்தவர்களை டிபெண்ட் பண்ணியே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவங்க யோகியமா, இவங்க யோகியமா, அவங்கள குற்றப்படுத்துறது, இவங்களை குற்றப்படுத்துறது, ஊழியக்காரன் குற்றப்படுத்துறது, அடுத்த விசுவாசி குற்றப்படுத்துறது. இந்த குற்றப்படுத்துற வேலையை இன்னைக்கே புலிஸ்டா வச்சு அதை உங்க வாழ்க்கையில இருக்கவே கூடாது. உண்மையதான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இருக்கவே கூடாது. அந்த புத்தர் இப்படி, இந்த சிஸ்டர் இப்படி, அந்த மாஸ்டர் இப்படி, இந்த பாஸ்டர் இப்படி, யார் எப்படியோ, நான் கிறிஸ்துவன். அல்லேலூயா. அந்த இடத்துக்கு போயிருங்க. உண்மைதான் சொல்றேன், அந்த இடத்துக்கு போய் போன வாரம் கூட உங்ககிட்ட பேசும்போது நான் ஒரு வார்த்தை சொன்னேன். என்னைக்காச்சும் 2 விசுவாசிகள் கூடி இன்னைக்கு கர்த்தர் என்னோடு பேசினாருக்கா, இன்னைக்கு கர்த்தர் என்னோடு கூட முகமுகமாக பேசினாரு, ஊழியக்காரரை கொண்டு பேசினாரு, என்னைக்கெல்லாம் பேசியிருக்கணுமா? பேசியிருக்கணுமா? பேசியிருக்காங்க. யோசித்து பாருங்க. 2 விசுவாசம் ஒன்றா சேர். இப்போ இன்னும் இப்போ சுமதியும் ரேவதியும் என் கண்ணு முன்னாடி இன்னைக்கு ஏமாட்டினாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் உள்ள வந்தாங்க, 2 மாதிரி.
இப்போ கேட்குறேன், இப்போ போகும்போது வேற ஒரு ரெவதி இதே கருத்து நல்லா பேசினாரு நீங்கள் ஐயாவோட அப்படின்னு சொல்லி பேசுவீங்களா, இல்லை போயிட்டு வேக வேகமாக இன்னைக்கு பரமேஸ்வரனே ஒரு இப்போ ஏசி நாம காதில் 4 முறை மகேஷ்னு சொல்லுன்னு பார்க்கலாம். மகேஷ் வந்துடுவான், அதனால போய் சீக்கிரம் கறி எடுக்கணும், அதை பண்ணி இது பண்ணி பேசுகிறேன். நான் யாரும் குற்றப்படுத்த பேசுகிறேன், ஏன்னா இப்போ தான் ஆங்கிலம் பேசுகிறார், குற்றப்படுத்தாது. ஆனால் உங்களுடைய சூழ்நிலையும் உங்களுக்கு சொல்லாமல் நான் போயிட்டேன்னா எனக்கு அது நீங்கள் போகிற பாதை சரியில்லை, நீ சரியான பாதையில் நட என்று உன்னை வழிநடத்து உன் தகப்பன் சொல்ல வேண்டும். நான் அந்த ஸ்தானத்தில் தான் நான் நிற்கிறேன், ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் நான் நிற்கிறேன். உங்களை சரியான பாதையை வழிநடத்துவதற்கு எனக்கு எல்லாம் உண்மையும். ஆமென், ஆமென், ஆமென். வரவே மாட்டேங்குது. பெண்கள் பகுதியில் ஒருத்தர் தான் ஆமேனாமே சத்தம் கேட்கும். மிச்சம்லாம் சுதாரெல்லாம் அப்படி வகையாக இருக்கிறத பார்த்தா உடுதினா ரைட்ஸ் பெருதாக இருக்கிற மாதிரி. உங்களை குறித்து இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து அவர் மீட்டெடுத்து ஏன் கையில் கொடுத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? உங்களை குத்தி கிளறி அவர் பிச்சு பெருநாய்களுக்கு சாப்பாடா போடுவதற்காக அல்ல. அந்த பரிசுத்த தேவனுடைய சமூகத்தில் நின்று சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் ஆராதிக்கிற அந்த ஸ்தானத்தில் உங்களை கொண்டு போய் நிறுத்துவதற்காக. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை மற்றவர்கள் குற்றவாளி என்று நியாயம் தீர்ப்பதற்கு முன்பாகவே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உங்கள் இருதயமே உங்களை நியாயம் தீர்க்கோ. ஆகினால் உங்க இருதயத்தை பார்த்து கேளுங்க, இதுவரைக்கும் நீங்க யார் யாரை குற்றப்படுத்தி இருக்கிறீங்க, இதுவரைக்கும் எத்தனை பிரசங்கத்தை குற்றப்படுத்தி இருக்கிறீங்க, இதுவரைக்கும் எத்தனை ஊழியர்களை குற்றப்படுத்துறீங்க, இதுவரைக்கும் எத்தனை விசுவாசிகளை குற்றப்படுத்துறீங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்புக்கொடுங்க. பிள்ளைகளே, உங்க பேரண்ட்ஸ எத்தனை முறை நீ குற்றப்படுத்தி இருப்ப? உண்மையில சொல்ல, எத்தனை முறை குற்றப்படுத்தி இருப்ப? அவங்க ஒரு பொருள் வாங்கி தரலன்னா எத்தனை முறை குற்றப்படுத்தி இருப்ப? அவங்க உங்களுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலன்னா எத்தனை முறை குற்றப்படுத்தி இருப்ப? நான் ஏன் இந்த வீட்டுல பிறந்தேன், நீ எப்படி குற்றப்படுத்தி இருப்ப? நான் சொல்ற வேதம் சொல்லிச்சே, நீ உண்டாக்கினவரை பார்த்து ஏன் என்ன உண்டாக்கினீர் என்று கேட்பாயோ. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற இடத்துல எல்லாரும் முழங்கால் படி நீங்க பார்க்கலாம். எல்லாரும் என்னால முடியாதுன்னு சொல்றாங்க. தயவு செய்து நீங்க குற்றப்படுத்தினது உண்மை என்றதை தேவன் எனக்கு வலியுறுத்தி, அதாவது என்னையெல்லாம் சேர்த்து சொன்னாரு, குற்றப்படுத்தாதீரு, குற்றப்படுத்தாதீரு. இயேசுவின் நாமத்தினால நீ குற்றப்படுத்தினது உண்மையானால் உன் இருதயத்தின் மேல உன் கையை வச்சு, ஆண்டவரே, இனி நான் யாரையும் குற்றப்படுத்த மாட்டேன், உண்மையும் குற்றப்படுத்த மாட்டேன், இனி எந்த மனுஷனையும் குற்றப்படுத்த மாட்டேன், உண்மையும் குற்றப்படுத்த மாட்டேன், என் பெற்றோர்களை குற்றப்படுத்த மாட்டேன், என் ஊழியர்களை குற்றப்படுத்த மாட்டேன், எனக்காய் துறப்பில் நிற்கிற ஊழியர்களை குற்றப்படுத்த மாட்டேன். எனக்கு கொடுத்த கொடுத்த என் பெற்றோர்களை குற்றப்படுத்த மாட்டாங்க. என் பெற்றோர்களை குற்றப்படுத்த மாட்டாங்க. என் அம்மாவை குற்றப்படுத்தினது உண்மை, என் அப்பாவை குற்றப்படுத்தினது உண்மை. நான் இனி அவங்க குற்றப்படுத்த மாட்டேன். நான் இனி அவர்களை குற்றப்படுத்த மாட்டேன். ஊழியரை குற்றப்படுத்தினப்பா, இனி நான் குற்றப்படுத்த மாட்டேன். என்னை வழி நடத்தினவர்களை நான் குற்றப்படுத்திட்டேன், இனி குற்றப்படுத்த மாட்டேன். என் கணவரை குற்றப்படுத்த மாட்டேன், என் மனைவியை குற்றப்படுத்த மாட்டேன். பெற்றோர்களை எங்க சொல்ல, பிள்ளைகளை குற்றப்படுத்தினேன், இனி நான் குற்றப்படுத்த மாட்டேன். என் பிள்ளைகளை நான் குற்றப்படுத்த மாட்டேன். ஏன்னா அவர்களை நீர்படுத்தினாங்க, அவர்களை நீர்படுத்தி. ஒருவேளை இந்த பிள்ளைகள் உலகத்தை பிறக்காமல் இருப்பார்கள், ஆனால் உன்னை இந்த உலகம் என்ன சொல்லியிருக்கோம், மலடின்னு சொல்லியிருக்கோம். இந்த பிள்ளைகளை வைத்துதானே உன்னை தாய்மையாளர் செய்தார். எனக்கு அந்த பிள்ளைகளை
நான் குற்றப்படுத்த மாட்டாங்க. என் மகனை நான் குற்றப்படுத்த மாட்டேன். நான் யாரையும் குற்றப்படுத்த மாட்டேன். நான் குற்றப்படுத்துவதற்கு நான் யார்? என் நிலைநிற்க செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் எனக்கு கொடுத்த என் சபையை, என் பிள்ளைகளை, என் மனைவியை, எனக்கு கொடுத்த என் ஆவிக்குரிய ஒரு பிள்ளைகளை நான் குற்றப்படுத்த போவதே இல்லை என்று இயேசுவின் நாமத்தில் நான் உங்கள் சொந்தத்தை சொல்லுவேன். என்னை குற்றினவர்களை நான் குற்றப்படுத்த மாட்டேன். பிதாவே அவர்களை மன்னியும் என்று கேட்கிறேன். அநேக ஊழியர்களை கொண்டு என்னை நிறுத்தி அவர்களை நான் குற்றப்படுத்தலாம். எந்த ஊழியனையும் நான் குற்றப்படுத்தலாம். தேவன் சொல்லிக் கொடுத்ததே, யாருடைய வேலைக்காரியை குற்றப்படுத்தாதே என்று நான் குற்றப்படுத்த மாட்டேன். என் ஜீவன் போனால் நான் யாரையும் குற்றப்படுத்த மாட்டேன் என்று அதை வெளிப்படுத்தலின்றி நான் என்னை ஒப்புக்கொடுத்தேன். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஒரு விசுவாசிகளையும் நான் குற்றப்படுத்த மாட்டேன். இவர்களால் தான் இத்தனை பிரச்சனையை நான் ஒருத்தரையும் நான் குற்றப்படுத்த போவதே இல்லை. இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் இருக்கிறேன். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். யாரும் சேர்த்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினாய்க்கும் வழிநடத்துதல் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.